கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. இளையராஜாவுடைய தீவிர ரசிகனான உங்களுடைய பார்வையில் ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்? அவரும் ஒரு பெரிய இசை மலையை தானே. ஏஆர் ரஹ்மான் 90s மியூசிக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் 2010-5 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் 91 அறிமுகமாக 92 அவர் படம் ரிலீஸ் ஆச்சு. 2005 வரைக்கும் அவரோட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் நான் அவர் ஒரு இளையராஜாவுக்கு அப்புறம் அவரை ஒரு பெரிய இசை மேதையாக தான் நான் பார்க்குறேன். இளையராஜாவுக்கு அப்புறம் எனக்கு பெரிய இசை மேதை ஏஆர் ரஹ்மான் தான். அதில் 2 பேருடைய இசைக்கும் என்ன முக்கியமான வேறுபாடுன்னு நினைக்கிறேன்? வேறுபாடு, இளையராஜா மியூசிக் வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும் சார், அப்படியே ஒரு நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இவரது வந்து அருவின்றது வாட்டர் ஃபால்ஸு. கரெக்டாக நான் சொல்கிறேன், அது கேடு நான் என்ன கேட்ட அருவின்றது வாட்டர் ஃபால்ஸ், அருவியாக கொட்டிகிட்டே இருக்கும் இளையராஜா மியூசிக்கு. இது வந்து அருவி கீழே கொட்டி அப்புறம் நதியாக மாதிரி இப்படி போகும் பாருங்க, வளைஞ்சு இவர் இப்படி இதை தவிர எப்படி சொல்கிறது இல்லை. இவரோட மியூசிக் நதின்னா அவரோட மியூசிக் அருவி, அப்படியே கொட்டுன்னு, அதாவது போயிட்டே இருக்கும், ஸ்டாப்பே பண்ண முடியாது. முதல் நோட்டுலேருந்து பாட்டு முடிகிற இருக்கும் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும் மியூசிக் ஃபுல்லாக. அந்த இன்டர்லூட்ஸ்லாம் கூட மெலடியாகவே போயின்னு இருப்பார், அவர் மெலடியாகவே போயின்னு இருக்கும். இவரோட அப்ரோச் அஃப்கோர்ஸ் இவர் மாற்றினார், பல விஷயத்தை மாற்றி புதுசாக பண்ணார். அதுவே மலைக்கத்தக்கதாக தான் இருந்தது, ஒரு புதுசாக இருந்தது, ஒரு பாரதி ராஜா சார் சொல்கிற மாதிரி புதிய பரிமாணத்தில் இருந்தது, அது நல்ல அருமையாக தான் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்கிறேன் சார், நான் மியூசிக் டைரக்டராக ஆகி இளையராஜா சார் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இப்போ என்னோட ஸ்டைல் அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது, எல்லா இசையமைப்பாளருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் பாதிப்பு இளையராஜா சாரோட பாதிப்பு ரொம்ப இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ரூட்டே எல்லாருக்கும் மாறி போச்சு பிகாஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். அவர் எல்லாரையும் ரூட்டை மாற்ற வச்சுட்டார். அவரோட ரூட்டில் தான் எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் உண்மையும் கூட. எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட ரூட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, நான் நம்புகிறேன். இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் மொத்தத்தையும் அவர் நோட்ஸ் எழுதி கொடுத்தாரு. அதாவது எங்கே சாக்ஸ் வரணும், எங்கே வயலின், எங்கே ஒரு டபுள் பேஸ் வரணும், எல்லாமே அவருடைய நோட்ஸில் இருக்கும். அப்படித்தான் எல்லா இசையமைப்பாளரும் பணியாற்றுறாங்களா இல்லை வெவ்வேறு முறை இருக்கா? ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஸ்டைல் எப்படி? இல்லை, ஆனால் நம்ம வாசித்த முதல் ரெக்கார்டிங் சார், முதல்ல அவர்கிட்ட அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு செஷன் தட் ஐம் ஹேவிங் வித் ஏஆர்னா எழுதுறாரு அவர் எனக்கு. அது எதனால அப்படி நினைச்சாருன்னு தெரியல. நோட்ஸ் அந்த 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 கிட்டாருக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்தாரு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் பண்ண வேண்டிய நோட்ஸை எழுதி கொடுத்தாரு. எனக்கு வந்து இவர் என்னடா அது இளையராஜா மாதிரி எழுதுறாரு அப்படின்னு எனக்கு ஸ்லோவாக எழுதினார். ஆனால் எழுதி இப்போ இளையராஜா ஃபாஸ்ட்டாக எழுதுறாரு இல்லையா, கடன்னு எழுதுறாரு. இவர் கொஞ்சம் ஸ்லோவாக எழுதினார். பட் எழுதி கொடுத்து எனக்கு அதுவே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. இவர் நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு போல இருக்கு இவர். இப்போ இல்லை, ஏன்னா நான் அந்த பேட்டர்ன்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ நோட்ஸ் கொடுத்து வாசிக்கிற மாதிரி தான் நான் என்னை ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆனால் மற்ற மியூசிக் டைரக்டர் பணியாற்றும் போது ஸ்டைல் மாறி போச்சு. நான் எங்கே போனாலும் சொல்லுவாங்க. இப்போ மணி சர்மா வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து டியூனை கொடுப்பாரு. அவர் டியூனை கொடுத்து வாசிக்கிற கார்ட்ஸு, ஒரு ரிதம், பேஸ், அந்த பாட்டுக்கு என்ன ஸ்டைல், உருவம் அப்படின்றத நான் பண்ணுறது தான் அந்த பாட்டு. அந்த மாதிரி என்ன உட்கார வச்சுட்டாரு மணி சர்மா, உங்கள் இமேஜினேஷனுக்கு. ஸோ அந்த ஒரு இப்போ நான் என்ன போடுறேனோ அதுதான் அந்த பாட்டோட ஸ்டைலுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் ஒரு டியூன் போடுறாரு, டியூனை கொடுத்துருவாரு. ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஸ்ட்ரக்சர் அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ பூஸ்ட்டு. எனக்கு இங்கே பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஈகோ பூஸ்ட் பயங்கரமாக இது என்னடா அது நம்ம
டிசைன் பண்ணுறது அவர் ஏற்றுக்கிறாரு, அது வந்து அவர் வச்சுக்கிறாருன்னும் போது எனக்கு அதுவே ஒரு 2.5 வருஷம். ஸோ அது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். நல்ல பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து மற்ற மியூசிஷியன்ஸ் என்கிட்ட சொல்கிறது தான் இது. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப உன்னை பாராட்டுறாரு அவர், இதுன்னு எதுவும் சொல்லுவாங்க என்கிட்ட, என் காதில் வந்து விழும். யாரும் அதே மாதிரி தான். அந்த முதல் நாள் ரெக்கார்டிங் அன்னைக்கு அவர் நோட்ஸ் கொடுத்தாரு ஒழிய, அதுக்கப்புறம் அது மணி சர்மா என்ன பண்ணாரோ அதுதான். அது அன்றைக்கி ஏதோ ஒரு பிள்ளையார் சுழி போடணும் இவனுக்குன்னு சொல்லி எழுதினாரோ என்னமோ தெரியல, அந்த நோட்ஸ் எழுதி ஏதோ பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்தாரு என் கையில், இதுதான் இன்னைக்கு பீஸ் அப்படின்னு சொல்லி. அது அந்த ஃபஸ்ட்டு பீஸ் வாசிக்கும் போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட சொன்னாராம். அவர் என்கிட்ட சொன்னார், சார் கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் வேலை. இல்லை, இவர் சிவகுமார் அன்னைக்கு ரெக்கார்டிங் டேக் அப்போ சொல்கிறார், சாருக்கு ரொம்ப பிடிச்சி. நானே இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேட்டேன், ஞாபகம் இருக்கா சொன்னது? அவர் ஞாபகம் கூட இல்லை, ஆனால் என்ன இதெல்லாம் மறந்துடுறீங்க அப்படின்னு. அவர் அந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பார் போல இருக்கு, அவர் மறந்துட்டார். பட் அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ரெக்கார்டிங் அது பண்ணும் போது நான் வாசிட்டு முடிச்சுட்டு அவர் கேட்டுட்டு ஓகே பண்ணி ரெக்கார்டிங் பண்ணும்போது அப்புறம் அவர் சொல்கிறார் எனக்கு, சார் ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் பண்ணது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவர் அப்படின்னு, நாளையிலேருந்து நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் எனக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு இசை கலைஞனுக்கு அந்த வயசுக்கு அந்த மாதிரி பாராட்டு கேட்கும்போது ரொம்பவே இதுவாக இருந்தது, ஒரு உற்சாகமாக இருந்தது. ஆஹா அப்படின்னு நம்ம ஏதோ இப்போ ஒரு வேல்யூ சேர்க்குறோம், அவங்களோட வேலையை அவங்க பண்ணுற ஒரு இதில் நம்ம ஏதோ வேல்யூ சேர்க்குறோம் அப்படின்ற ஒரு உற்சாகம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் இருந்தது எனக்கு அந்த சமயத்தில். இந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்குது, நல்ல வாய்ப்பு வரமாட்டேங்குதுன்ற எண்ணம் ஜோஷ்வா சேகருக்கு இருந்ததா? அது 8 வயசுலேயே வந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு மியூசிக் அறிவும் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன், அது 8 வயசுல நான் சொல்லிட்டேன், இந்த வாய் சொல்லிடுச்சு. நான் மியூசிக் டைரக்டர்னு எந்த அறிவு வச்சுன்னு நான் சொன்னேன்னா, அது எனக்கு அப்போ அறிவு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அறிவு, பூர்வ ஜென்மத்து அறிவு வந்து என்னை சொல்ல வச்சுருக்கு. அது நான் என்ன அதான் சொல்கிறேன்னா, பூர்வ ஜென்மத்து வாசத்தினால தான் நம்ம இப்போ அந்த 2-3 வயசுலேருந்தே இசையில் நம்ம அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம்னா அது பூர்வ ஜென்மத்தில் இந்த வாசம் தானே, அது நம்மளை தொடர்ந்துட்டே வருது. அது என்னோட நல்ல சமயம், நல்ல நேரம். நான் பிறக்கும் போதே இளையராஜான்ற ஒரு மகான் வந்து இசையமைச்சிட்டு இருக்காருங்க, ரேடியோவில் அந்த மகானோட மியூசிக் போயின்னு இருக்கு, நம்ம கேட்குறோம். அதுக்கு எல்லாமே சிங்க் ஆச்சு, எனக்கு என் வாழ்க்கைக்கு அது சிங்க் ஆச்சு. சிங்க் ஆகி இல்லைன்னா நான் யார் சார், எனக்கு யார் வாய்ப்பு கொடுக்கறது? நான் சினிமா ஃபேமிலியில் பிறந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மற்ற. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பல முன்னணி இசையமைப்பாளர்கள் எல்லாமே சினிமா தொழிலையே இருந்து அவங்க அப்பாவோட வழிகாட்டுதலில் வந்தவங்க. நான் வந்து யாருமே ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள். எனக்கு எங்கேருந்து இது வந்ததுன்னா அது ஏதோ ஒரு பூர்வஜன். ஒருவேளை நான் அது கூட சில பேர்கிட்ட சொல்லுவேன், பூர்வ ஜன்மத்திலேயே எனக்கு இளையராஜாவை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, அதனால தான் அந்த வாசம் ஏதோ ஒரு விட்ட குறைக்க தொட்ட குறை நான் அவரையே பிடிச்சிட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்து அவரையே பிடிச்சி. அவர் இசையமைக்கும் போது நான் பிறந்தேன், அது எனக்கு கேட்டு 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 அதுலேயே வந்து. ஆனால் எனக்கு ஒரு குறை என்னன்னா, அவரை மாதிரி இசையமைக்கணும்னு ஆர்வம் சார் எனக்கு. அது பண்ண முடியாதது தான் எனக்கு ரொம்ப வருத்தம். நான் என்னோடய கரியர்லேயே அவரை மாதிரி இசையமைக்கணுன்ற ரொம்ப எனக்கு, ஏன்னா அவர் மியூசிக் தான் எனக்கு சந்தோஷம், அவர் மியூசிக் தான் சரி. இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன் உண்மையிலேயே. ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, வாழ்க்கை தத்துவமே இன்றைக்கி மாறி போயிருக்குன்றது தான் நம்ம உணர்கிறோம். அதாவது சரி தவறு, நல்லது கெட்டது, பிடிச்சிருக்கு பிடிக்கலை, பிடித்தது பிடிக்காதது, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைஞ்சது. சரி தவறு, பிடித்தது பிடிக்காதது, நல்லது கெட்டது, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சது. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி தவறுலேருந்து நல்லது கெட்டது, பிடித்தது பிடிக்காது பிரிந்து விட்டதாக தான் நான் பார்க்குறேன். பிரிஞ்சு போச்சு. அது எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நல்லது அப்படின்னா இன்னைக்கு கொள்ளை அடிக்கிறவன் அப்படின்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொள்ளை அடிக்கிறவன் நல்லதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவன் யாருன்னு பார்த்தா அவன் கொலைகாரனாக இருப்பான், கொலைகாரன் பிடிச்சிருக்கு. ஸோ சரி தவறுலேருந்து நல்லது கெட்டதும் பிடித்தது பிடிக்காததும் பிரிந்து விட்டு இன்னைக்கு வாழ்க்கை தத்துவமே மாறி போய் உட்காந்துருக்குன்றது தான் என்னோட பார்வை. கெட்டது சரியாகி விட்டது, சரி தவறு. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி கணேசன் பெரிய பெரிய மகான்கள்லாம் சினிமா பண்ணும்போது அவங்க திரைப்படம் பார்த்து எவ்வளோ கற்றுன்னு இருக்கேன் நான். ஏன்னா அவங்க திரைப்படங்களில் சரி தவறு இவ்வளோ தான் இருக்கும். இன்னைக்கு வந்து தவறு ஒன்று போயின்னு இருக்கு. அங்கே 70 mm 35 mm 70 என்ன சொல்றீங்களோ சொல்லிக்கோங்க. அந்த படத்துல தவறு போயின்னு இருக்கு, பிடிச்சிருக்குப்பா, ஆஹா இது என்னது, இது வாழ்க்கை தத்துவம். அங்கே ஃபுல்லாக நடக்கிறது எல்லாம் தவறு,
பிடிச்சிருக்குன்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நல்லது, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்லதுன்றாங்க, அந்த தவறை பார்த்து நல்லதுன்றாங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் பிடிச்சிருக்குன்றாங்க. ஃபுல்லாக தவறு. கதையை தவறு, நடித்தவர்கள் தவறு, இசை தவறாக இருக்கு, எல்லாமே தவறாக இருக்கும் போது தவறை பார்த்துட்டு பிடிச்சிருக்கன்னு இந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறாங்க, நல்லா இருக்கு இந்த பக்கம் சொல்கிறாங்க. இது என்னடா அது புதுசாக இருக்குது, வாழ்க்கை தத்துவன்ற மாதிரி இருக்குது. இது நம்ம காலத்தில் அப்படி இல்லை. நம்ம இந்திய கலாச்சாரமே இது வரல. இது புதுசாக இருக்குது. இது கெட்டதை இது தவறாக இருக்கிறது நல்லது பிடிச்சிருக்குன்றாங்களே. இது நம்ம எம்ஜிஆர் படத்தில் சரிதான் நல்லது, சரிதான் பிடிச்சிருக்கோம். சிவாஜி கணேசன் சார் படம் பார்த்தோம்னா, சார் நீங்கள் எடுத்த வாழ்க்கை படத்துக்கு நான் ஒரு பெரிய ரசிகன். அந்த வாழ்க்கை படம் பார்க்குறோம், அதில் என்ன நமக்கு கற்றுக் சரிதான் நல்லா இருக்கு, சரிதான் பிடிச்சிருக்கு எனக்கு. அங்கே இங்கே வந்து இன்னைக்கு தவறான படங்கள் வந்து தவறை போய் நம்ம நல்லா இருக்குப்பா அப்படின்றோம். இது என்ன தத்துவம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதுவே எனக்கு ஒரு குறை சினிமா. எம்ஜிஆர் சிவாஜி பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய தாத்தாவான ஒளிப்பதிவாளர் ஆர் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இயக்குனர், எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரையும் வச்சு படங்களை இயக்கியவர். உங்கள் வீட்டில் எம்ஜிஆர் சிவாஜி பற்றி உங்கள் தாத்தா சொன்னது எதையாவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து துரதிருஷ்டவசமாக நான் அவரை பார்த்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது 74, அவர் இறந்து போனது 69. அதனால அவர் வந்து எனக்கு என்னது யாரோ சொல்லுவாங்க வீட்டில், எங்கள் அம்மாவுக்கு வேணால் அவர் பெரிய ஒரு நினைவலைகள் இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பேசுகிற சில விஷயம், ஏன்னா எங்கள் அம்மாவே அப்போ சின்ன குழந்தையாக தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியும், தெரியாமல் இல்லை. ஒரு சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன், இவர் எம்ஜிஆரோட அண்ணன் வந்து எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப க்ளோஸ், எம்ஜி சக்கரபாணி. ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும் சார். அது எனக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப க்ளோஸ். கவிஞர் கண்ணதாசன். யார் ஆர் சந்திரன் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபோட்டோவில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். கவிஞர் கண்ணதாசன், பேரறிஞர் அண்ணாவோட கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்ற எடுத்து இவர் இயக்கிய தாய் மகளுக்கு கட்டிய தாலின்ற மாபெரும் படம்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கு. அதுதான் எனக்கு சரியாக இருக்குது, இது நல்லதாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தான் படம். நீங்கள் தாத்தா பற்றி கேட்டதுனால எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. கேள்விப்பட்டது வரைக்கும் அவர் ஒரு நல்ல சிறந்த ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கார். சில படங்களை இயக்கியிருக்கார், பல படங்களை தயாரித்து இருக்கிறார். மகாகவி காளிதாஸ் போன்ற சிவாஜி கணேசன் சார் படம்லாம் இது பண்ணியிருக்கார். கண்ணதாசன் சார். அண்ட் இதில் வந்து அது தாய் மகளுக்கு கட்டிய தாலி நான் சொன்ன மாதிரி அண்ணா பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களோட தொடர்பு இருந்திருக்கு. ஃபோட்டோலலாம் நானே பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஜாம்பவான்களோட உட்காந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இவங்க சொல்கிற கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், அவங்க அப்பா ஒரு பெரிய ஆள் அப்படின்னு. உங்களை இசையமைப்பாளர் ஆக்கலாம் அப்படின்ற எண்ணம் பாலய சக்திகளுக்கு வந்ததுக்கு காரணம் ஏஆர் ரஹ்மானோட நீங்கள் பணியாற்றியதா? அது சங்கர் சார் தானே சார். அவர் வந்து அந்த பாய்ஸ்ன்ற படம் நான் அவர் ஏஆர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பார் இல்லையா, டைரக்டர் சங்கர் வந்துட்டு போயிட்டு இருப்பார், என்னை பார்த்துருக்கார். ஸோ அவர் பாட்டுக்கு வாசிக்கிற அந்த படத்துக்கு பாட்டெல்லாம் வாசிக்கும் போது பார்ப்பார் இல்லையா, அது ஏதோ நோட் பண்ணி வச்சிருப்பார் போல இருக்கு. அது இந்த மாதிரி நான் இப்போ எந்த இயக்குனரையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அமையலை? இல்லை, எனக்கு அந்த மாதிரி விருப்பமே இல்லையே. ஒருத்தரை போய் நாடி எனக்கு அது என்னமோ எனக்கு ஒருத்தரை போய் நாடி வாய்ப்பை கேட்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. ஏதோ இப்போதைக்கு ஆனால் எனக்கு இப்போ அப்பப்போ இப்போ ஏஆர் ரஹ்மான் கிட்ட நான் வாசிக்கும் போது கூட நினைப்பேன், என்னடா அது சின்ன வயசில் நம்ம என்னென்னமோ யோசித்தோம், ஆனால் நல்ல வாய்ப்புகள், இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. ஏதோ இவர் ஒரு பெரிய மேதை, இவர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு ஹாப்பி அதெல்லாம் உண்டு. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே நம்ம இசையமைப்பாளனா ஆகணுமே, அது எப்போ நடக்கும், ஏது நடக்கும், அதெல்லாம் எனக்கு விடையே இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நடக்கும்ன்றது அடிவயிறு சொல்லுது, ஆனால் எப்படின்னு தெரியல, எனக்கு உண்மையிலேயே தெரியல. அது உள்ள ஒரு உணர்வு மட்டும் சொல்லு. எப்படி நான் 8 வயசில் எங்கள் அம்மா கிட்ட நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னேனோ அதே ஒரு ஸ்பார்க் ஏதோ உள்ளேருந்து சொல்லுது, நீ மியூசிக் டைரக்டர் ஆவ. ஏன்னா நான் ஏற்கனவே இசையமைப்பாளன் தான், ஆனால் இசையமைப்பாளனா சினிமாவுக்கு ஆவேன் அப்படின்றது வந்து அப்படின்றது. ஏன்னா நான் 8 வயசுலேயே இசையமைப்பாளன் சார், நீங்கள் அதை மறந்துட்டீங்க. ஸோ எங்கே இந்த எப்படி வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. அது அப்பப்போ யோசிப்பேன். இப்போ ஒரு வாசிக்கிறோம் கொள்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு
என்ன அது எப்படி? ஆனால் நம்ம என்னென்னமோ நினச்சோம், இளையராஜா சார் அப்படின்ற ஒரு பெரிய மகான்கிட்ட போய் வாசிச்சுட்டு நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினச்சோம். ஆனால் எனக்கு அது ஒரு விதத்தில் வேறு மாதிரி பூர்த்தி ஆச்சு சார். எப்படின்னா அவங்க பசங்க 3 பேர்கிட்டையும் பணிபுரியறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. குடும்பத்தில் பணியாற்றிட்டீங்க. அவர் வீட்டிலேயே ஒரு ரூமில் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லி பவதாரணி நிறைய, நான் கார்த்திக் கிட்ட கூட ரொம்ப ஒன்றும் பெருசாக சொல்கிறேன், ஒரு முதல் போனேன், அது ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் யுவன் கிட்ட நிறைய பண்ணேன், பவதாரணிக்கிட்டேயும் நிறைய பண்ணேன். அவங்க என்னை விரும்பி கூடுவாங்க எப்போவுமே, எந்த படம் வந்தாலும். ஆனால் அவங்க இறந்த போது ரொம்ப மனவேதனைப்பட்டேன். என்னடா அது இந்த வயசில் அவங்க போக வேண்டியது இருக்குது அப்படின்னு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. எப்படி பழகுவாங்க உங்ககிட்ட? ரொம்ப சாஃப்டாக எளிமையாக பேசுவாங்க சார். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். என்னை வந்து தன் குடும்பத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வர வச்சுருக்காங்க. அது நான் யாருமே அப்படி சினிமாவில் இத்தனை வருஷமாக, 25 வருஷமாக இருந்திருக்கேன் சார். குடும்பத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை யாருமே இது வரைக்கும் அழைத்தது கிடையாது. என்னை ஒரு மனிதர் கூட என்னை கூப்பிட்டதில்லை. என்னை அழைச்சி இன்விடேஷன் கொடுத்து என்னை வர வச்ச ஒரே ஒரு ஆள், ஒரு ஹியூமன் பீயிங். இல்லை, ஹியூமன் ஃப்ரம் சினிமா ஃபீல்டு. அவங்க மியூசிஷியனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு என்னை வர வச்சது. அப்புறம் ஒரு அதே மாதிரி ஒரு லஞ்சுக்கு ஒரு தடவை, இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணது கிடையாது. ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் கொடு என்ன. அதுக்கப்புறம் நான் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்விடேஷன் வைக்கிறது அது வேறு. அது அப்புறம் அந்த சிங்கர்ஸ்லாம் எனக்கு வருவாங்க, வைப்பாங்க. நான் எதுவும் போகிறதும் இல்லை ஆனஸ்ட்லி. பட் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனேன். கார்த்திக் ராஜாவோட பையனோட முதல் பிறந்த நாள். அதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. என் பசங்களோட தான் போனேன். பசங்க எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனேன். வேறு இளையராஜா சார் வீட்டுக்கு அவரும் வராரு, வந்து பார்த்து அப்படின்னு குடும்பத்தோடு போகணும். அந்த இன்ஃபேக்ட் ஒரு ஃபோட்டோ கூட அப்புறம் அவங்க கொடுத்தாங்க எனக்கு. பவதாரணி, உன் பொண்ணு இந்த ஃபோட்டோவில் பக்கத்துலேயே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபோட்டோ கூட கொடுத்தாங்க. அது நான் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். ரொம்ப ஒரு அருமையான ஒரு. அன்னைக்கு இளையராஜாவை சந்திச்சு பேசினீங்களா? இல்லை, நான் தான் கார்த்திக் ராஜாவுக்கு முதல் வாசிக்க போகும்போது இந்த வாய்ப்பு வந்து 2000 இப்போ நான் ஏஆர் ரஹ்மான் கிட்ட வாசிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி இந்த ஒரு அவர்கிட்ட போய் பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் வீட்டிலே ஒரு அறை வச்சுருக்காரு, அங்கே கம்போசிங்க்கு போனேன். உட்காந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு முடிச்சுட்டு நான் கிளம்புறப்போ அந்த பியானோ இருக்கும் ஹாலில். அவர் ஏதாவது இது பியானோ. நான் சொன்னேன் கிளாசிக்கல் பீஸ் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் பீஸ் வாசிக்கிறேன். இளையராஜா அப்போ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வராரு வீட்டுக்குள்ளே, என்டர் ஆகிட்டார். அவர் பியானோ வாசிக்கிட்டீங்க? அவர் பியானோ இவர் வாசிக்க சொல்கிறாருன்னு சொல்லி அப்புறம் என்ன கார்த்திக் வந்து இப்படி தட்டிகிட்டே இருந்தா. அப்படி நான் நல்லா வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தட்டுறாரு. நான் வாசிக்கிறேன் அப்படியே வாசிக்கும் போதே தட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் தட்டிகிட்டே இருக்காரு. ஏன் தட்டுறாருன்னு நிறுத்து, எங்கள் அப்பா வராருன்னு சொல்கிறாரு அவர். எனக்கு அது புரியறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ வாசிச்சுட்டு இருக்கேன் அந்த பியானோ பீஸ், பாக்கோட பீஸ் வாசிக்கிறேன். ஆனால் அவர் கேட்டார், பார்த்துட்டு கார்த்திக் சொன்னார் என்னோட புது கீபோர்ட் பிளேயர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் தலையை மட்டும் ஆட்டினார். அப்படியே நேராக பூஜை அறைக்கு போனார். அப்படிதான் அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெய்வம் என்ன சொல்கிறது சார், நீங்கள்லாம் எப்படி எவ்வளோ கொடுத்து வச்சுங்க. அவர் பக்கத்துலேயே போயிட்டு அவர்கிட்ட வாசிச்சுட்டீங்க, பணிபுரிஞ்சிருக்கீங்க. அவரோட படம்லாம் நீங்கள் டைரக்ட் பண்ண படம், ப்ரொடியூஸ் பண்ண படம், அதெல்லாம் அவர் ஒர்க் பண்ணி. அதனால தான் எனக்கு எப்பவுமே இளையராஜா கிட்ட ஒர்க் பண்ணவங்கள பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை வந்துடும். அவங்களும் எனக்கு, ஏன்னா அந்த கோயிலில் இவங்களும் ஒரு ஆச்சாரி மாதிரி பார்ப்பேன் நான். இளையராஜான்ற அந்த கோயிலில் நீங்கள் அங்கேருந்து வந்ததுனால உங்களெல்லாம் நான் இளையராஜா கோயிலில் ஆச்சாரிப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு, அதனால எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. இன்ஃபேக்ட் நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆனப்பறம் இந்த 80களிலேருந்து வந்த ஒரு சில பேர்கிட்ட ஒர்க் பண்ணேன். 80ல் அறிமுகமாகி வந்த சில இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது இந்த இளையராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணி வந்தவங்கலாம் எனக்கு அப்படியே பிரமிப்பு. இவங்கெல்லாம் இளையராஜா சார் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்களே அப்படின்னு ஒரு பிரமிப்பில் இருப்பேன் நான். காதல் திரைப்படத்துடைய வெற்றி எப்படி இருந்தது? அதான் நான் சொன்ன மாதிரி காதல் சமயத்தோட வெற்றி அப்படின்ற போது அது படம் வெற்றி அமைய சமயத்தில் நான் வந்து சிறை வாசத்தில் ஒரு 30 நாள் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். முதல் காதல் எங்கே தொடங்கிச்சு? 18 வயசில். 18 வயசாக இருக்கும் போது என் காதல், நான் வந்து படித்த அந்த மியூசிக் இன்ஸ்டிடியூட்டில் நேசித்த உங்களுடைய காதல் முறிந்ததுக்கு என்ன காரணம்?
அதான் அங்கே ஏதோ ஒரு ஒட்டுதல் சரியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பிரிவினை. அது ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இது நான் நல்லா சரியாக பதில் சொல்லணுமா முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.